அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். ஒரு பயிற்சி செய்துட்டோம்னா நம்ம இது வேறு எல்லா ஆசனமும் செய்ய தேவையில்ல சார். ஏதாவது ஒரு ஆசனத்தை வந்து குறிப்பாக சொல்லுங்கள், இது செஞ்சுட்டா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே எளிதாக போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். ஸோ அது வேலை பளுவில் இருக்கிறவங்க, முடியாத சூழலில் இருக்கிறவங்க தயவுசெய்து சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் மாதிரியே நீங்கள் சந்திர நமஸ்காரமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் உடலை வந்து கரெக்டாக உங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சூரிய நமஸ்காரத்தில் 12 மந்திரங்கள் இருக்குது, 12 ஸ்டெப்ஸ் இருக்குது, 12 பேர்களுமே இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. நம்ம இங்கே நீங்கள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாணவருக்கு டீச் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இன்றைக்கி வந்து ப்ரோட்டோக்காலில் சப்ஜெக்டில் வந்து நம்ம கவர்மெண்ட்லாம் இல்லை. இன்கேஸ் எதிர்காலத்தில் சப்ஜெக்டில் வரும்பொழுது அது அவங்க ஒரு எக்ஸாமாக எழுதுறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா அவங்க கம்பல்சரி ஒரு அசம்பிளி நடக்கும்பொழுது இந்த பயிற்சியை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் எல்லாமே வந்து நிலையாக இருக்கும். நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க, உணவு பிரச்சனையாக இருக்குது, உடலில் வந்து ரொம்ப சக்தி இல்லை அப்படின்றவங்க இதை மேற்கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கிற சூழ்நிலையுமே ஏற்படும். 12 மந்திரங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கங்க. ஓம் மித்ராய நமக, ஓம் ரவையே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் ககாய நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் அர்ஜியே நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சவித்ரே நமக, ஓம் ஹர்காய நமக, ஓம் பாஸ்கராய நமக. இது எல்லாமே சூரியனுக்கான ஒரு பேர் தான். எனக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு யோகா ஆசிரியர், ஒரு யோகி அப்படின்றத உள்வாங்கும் பொழுது ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி. மனிதர்களுக்கு வேறுபட்டிருக்கும்போது சில எண்ணங்கள் தோணும், அதெல்லாம் கடந்து நீங்கள் பயணம் பண்ணுங்கள். வாழ்க்கை வலுவாக இருக்கும் அப்படின்றத இந்த பிரபஞ்சம் வந்து தெளிவுபடுத்தும். எனக்கு அதெல்லாம் தெளிவுபடுத்துது. எல்லாரோடையும் நம்மளை ஊடுருவி வாழ வைக்குது. இயற்கையோடையும் சரி, நல்ல நல்ல மனிதர்களோடையும் நம்மளுடைய தொடர்பில் கொண்டு போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள், பலன் உங்களுக்கு பின்பு கிடைக்கும். நீங்கள் நடந்தக்கூடிய நடவடிக்கையில் எல்லாமே மாறுபடும். வாழ்க யோகம், யோகம் மட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.